நினைத்தாலே இனிக்கும். வணக்கம், நான் சினிமா ரசிகன். இது நினைத்தால் இனிக்கும். இந்த சேனல் 1970, 80, 90 காலகட்டங்களில் நம்ம பார்த்து ரசித்த படங்களை ரிவ்யூ பண்ணுறோம். அந்த வேலையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1986 வெளிவந்த ஒரு அருமையான த்ரில்லர் படம். இதோடைய டைரக்டர் வந்து மணிவண்ணன். இதில் யாரெல்லாம் நடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்யராஜ், ரவீந்தர், சுஜாதா, ஜெயஸ்ரீ, விஜயகுமார், செந்தில் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே சுஜாதாவுடைய வீடை காட்டுறாங்க. அங்கே ஒருத்தர் கோடாரியால் வெட்டி கொலை செய்யப்பட்டு பெட்ரூமில் கிடக்கிறாரு. அப்புறம் பக்கத்தில் நிறைய பத்திரிகைலாம் செதறி கிடக்குது. பக்கத்தில் உட்காந்து நம்ம சுஜாதாவும் அவங்களுடைய பொண்ணு ஜெயஸ்ரீயும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் ஜெயிலேருந்து தப்பிச்சு ஓடி வந்த கைதி ஆறுமுகம் அப்படின்றவர் சத்யராஜ். அவரை தேடி போலீஸ் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர் ஒரு மலையடி வாரத்தில் ஒரு அருவிக்கரை ஓரத்தில் அவர் போய் ஒரு இடத்துல பதுங்குறாரு. இவங்க இந்த டெட் பாடியை எடுத்துகிட்டு ஒரு காரில் வந்து அந்த மலை உச்சியிலேருந்து அந்த டெட் பாடியை அப்புறப்படுத்துகிறாங்க. சத்யராஜ் கவனிக்கிறாரு. அவர் ஒரு வேலை செய்கிறாரு. அந்த டெட் பாடியோடைய முகத்தை சிதைச்சிட்டு தன்னுடைய ட்ரெஸ்ஸை அதுக்கு மாட்டி விட்டுறாரு. அடுத்த நாள் செய்தித்தாளில் வந்து தூக்கு தண்டனை கைதி ஆறுமுகம் இறந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. அடுத்த காட்சி அவங்க வீட்டுக்கு இந்த சத்யராஜ் வராரு. நீங்கள் கொலை செஞ்சதை நான் பார்த்தேன், எனக்கு இந்த வீட்டில் நீங்கள் அடைக்கலம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டே பண்ணுறாரு. சத்யராஜ் ஏன் கைதி ஆனார், அவர் ஏன் இங்கே வந்தார், அதுக்கப்புறமா இவங்க இந்த கொலையை செஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ரொம்பவே சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க. சத்யராஜுக்கு ஒரு பேக் ஸ்டோரி உண்டு. அவருடைய தங்கச்சியை ஒரு 4 பசங்க சேர்ந்து பாலியல் பிரச்சனை பண்ணிடுறாங்க. சத்யராஜ் வேலை செஞ்ச அந்த முதலாளிக்கு பையன், அது போக ஒரு 3 பேர், ஒரு எம்பிக்கு பையன், இன்னும் 2-3 பேர். ஸோ இவங்க முதல்ல சுஜாதா ஒரு கொலை பண்ணாங்க பாருங்கள். அந்த பையன் வந்து எம்பியோடைய பையன். அந்த பையன் இந்த கதாநாயகி ஜெயஸ்ரீயோடைய காலேஜில் படித்த பையன். அவங்கள ஒன் சைடாக ஒரு மாதிரி லவ் பண்ணியிருப்பான், கொஞ்சம் டார்ச்சர்லாம் பண்ணியிருப்பான். இவங்களுக்கு கல்யாணம் வச்சுருக்கு அப்படிங்கிற செய்தியை தெரிஞ்சதுனால இவங்களுக்கு கெடுக்கிறதுக்காக அந்த பையன் வந்திருப்பார். அந்த இடத்துல தான் அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து தங்களை காப்பாற்றிக்கூடிய முயற்சியில் அவரை கொலை பண்ணிடுறாங்க. அப்புறம் இந்த ஜெயஸ்ரீக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்தர், அவங்களுடைய கல்லூரி தோழர். அப்போ லவ் பண்ணியிருப்பாங்க. காலேஜ் முடிச்சுட்டு அவர் போலீஸ் ஆகிருப்பார். அவர் தான் இந்த ஆறுமுகம் தப்பிச்சு போன வழக்கு, அவர் இறந்து போன அந்த வழக்கை டீல் பண்ணுறாரு. அப்புறமா சத்யராஜ் இந்த வீட்டில் இருக்கிறாரு, ரவீந்தர் இங்கே வராரு. தாடி மீசெல்லாம் ஓட்டிக்கிட்டு சத்யராஜ் மாறு இடத்துல இருக்கிறாரு. அப்புறமா சத்யராஜ் வந்து லண்டன்லேருந்து வந்த தன்னுடைய அண்ணன் சொல்லி சுஜாதா சமாளிப்பாங்க. அப்புறம் சத்யராஜ் இவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே போய் ஒரு கொலையும் பண்ணிட்டு வருவார். இன்னும் 2 பேரை கொலை பண்ண வேண்டியது பாக்கி இருக்கும். அதுக்கப்புறமா இன்னொருத்தரை கொலை பண்ணக்கூடிய ஒரு முயற்சியில் தான் அவர் சொல்லுவார், இந்த நடந்த சம்பவம் என்ன, உங்கள் தங்கச்சி யார் இந்த பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லும்போது இந்த எம்பியோடைய பையன் பேரை சொல்லுவாங்க. அவர் அந்த செய்தியை சொன்னதுக்கப்புறம் சத்யராஜ் இந்த சுஜாதா மேலே அவருக்கு ஒரு பெரிய மரியாதை வரும். சுஜாதா கிட்ட சொல்லிடுவார், வந்து நான் ஒருத்தரை கொல்லணும்னு நினச்சேன், அந்த உண்மையான குற்றவாளி நீங்கள் முதல்ல கொலை செஞ்ச ஆள் தான் சொல்லிவிட்டு, நீங்கள் எனக்கு கடவுள் அம்மா அந்த மாதிரியான சில வசனங்களை பேசிவிட்டு நீங்கள் ஜெயிலுக்கு போக வேண்டாம், நான் அரெஸ்ட் ஆகிறேன்னு சொல்லிவிட்டு அவர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவர் அரெஸ்ட் ஆகிறதுக்காக போவார். அடுத்த நாள் தான் அந்த ஜெயஸ்ரீக்கும் ரவீந்தருக்கும் கல்யாணம். கடைசியில் சத்யராஜ் தான் அரெஸ்ட் ஆவார் நம்ம நினச்சிட்ருப்போம். அவர் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பார். பார்த்தா கடைசியில் சுஜாதா தான் அந்த கொலை பண்ணதுன்னு ரவீந்தர் தெரிஞ்சிருப்பார். அதனால் அவர் சுஜாதாவை அரெஸ்ட் பண்ணிட்டு வரதா அந்த காட்சிகளை முடிச்சிருப்பாங்க. மணிவண்ணன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி த்ரில்லர் படங்கள் நிறைய எடுத்துருக்கிறாரு. 100வது நாள், 24 மணி நேரம், அதே போல் இந்த படமும் நல்ல சுவாரஸ்யமாக சொல்லியிருந்தாங்க. இளையராஜாவுடைய மியூசிக் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. ஆரம்ப காட்சியில் இங்கே கொலை நடந்த அந்த பிரேதத்தை அப்புறப்படுத்துகிற காட்சி, அவர் ஜெயிலேருந்து தப்பிச்சு வர காட்சியெல்லாம் அப்படியே கட் பண்ணி மாற்றி காட்டிகிட்டே இருப்பாங்க. மியூசிக்லாம் மிரட்டலாக இருக்கும். அதே போல் பாட்டு 2-3 உண்டு. இளவேனில் காலம்ங்கிற பாட்டு கொஞ்சம் மெலோடியாக இருந்தது. ரவீந்தருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஜெயஸ்ரீ ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சுஜாதா எப்பவும் போல் ரொம்ப சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. சத்யராஜ் அவர் வில்லனாக இருந்து ஹீரோவான காலகட்டம் பார்த்தீங்களா, கலக்கிருப்பார். இந்த படத்தில் அந்த கேரக்டர் பேர் வந்து ஆஃபாயில் ஆறுமுகம். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம். நினைத்தாலே இனிக்கும்.